இனிஷியலாக இந்த ஃபோன் OnePlus 6 இதுதான் குளோபலாக 15R லான்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆக்சுவலாக இந்த ஃபோன் OnePlus 6T இதுதான் குளோபலாக OnePlus 15R லான்ச் ஆக போகுது, ஒரு சில சேஞ்சஸோட அஃப்கோர்ஸ். ஸோ இந்த ஃபோனில் OnePlus என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோவுக்கு போகலாம். திருப்பியும் அதே ஃபெமிலியர் டிப்பிக்கல் OnePlus ரெட் பாக்ஸ். இந்த தடவை பெரிய போல்ட் A6T பிராண்டிங் இருக்குது டாப்பில். நான் இங்கே அன்பாக்ஸ் பண்ணுறது 12-56 வேரியண்ட். இதுதான் பேஸ். இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் மாதிரியே OnePlusம் இதுக்கு 16GB LPDDR5X RAM வரைக்கும் ப்ளஸ் 1TB UFS 4.1 ஸ்டோரேஜ் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இந்த ரெட் இன்சர்ட் இருக்குது. இதில் ஒரு லீஃப்லெட் அப்புறம் கலர் மேட்ச் சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம ஃபோனுக்கு வருவோம். OnePlus A6T அந்த ப்ரொடக்டிவ் ராப்பிங்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இது OnePlus A6க்கு ரொம்ப சிமிலராக இருக்குது. பின்னாடி அதே நேரோ கேமரா மாட்யூல், அந்த ஃப்ளாஷ் தான் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பின்னாடி ஃபிங்கர்ஸ் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, எஸ்பெஷலி லேண்ட்ஸ்கேப்பில் கேம்ஸ் விளையாடையில் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பேக் இங்கே ஃப்ராஸ்டட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷோட. தொடர்றதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் நல்லாவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஃப்ரேமும் சாண்ட் பிளாஸ்டட் அலுமினியம். பேக்கோட கலருக்கு கலர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பற்றி பேசல, க்ரீன் போக இந்த ஃபோனை பிளாக் பர்பிள் ரெண்டுத்துலையும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிளாக் ஏறக்குறைய இதே மாதிரி தான். பட் அந்த பர்பிள் பின்னாடி இந்த பெரிய ஏஸ் லோகோ இருக்கிற பர்பிளோட திக்னஸ் வெயிட் ரெண்டுமே லைட்டாக கம்மியாக இருக்குது. அது காரணம் அதில் பேக்கில் ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெகுலர் கிளாஸ்க்கு பதிலாக. இப்போ இந்த 3 கலர்ஸ் போக ஒரு ஜென்ஷன் இம்பேக்ட் ஸ்பெஷல் எடிஷனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் ஒரு சில கலெக்டபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஒரு பேட்ச், சில ஸ்டிக்கர்ஸ், சார்ஜர் கூட கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, சார்ஜிங் கேபிள் கூட கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபோனில் பூட் அனிமேஷன்லேருந்து நிறைய கஸ்டம் சவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தீம்ஸ், ஐகான்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. OnePlus நிறையவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் பே பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இங்கே நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணிங்கனாலும் ஓவரால் ஃபோன் நல்லா ஸ்லீக்காக இருக்குது. 8.3mm திக்னஸ், வெயிட்டும் 220 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ ரொம்ப லைட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு நல்ல காரணம் இருக்குது. இந்த A6Tயில் 8300 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த ஃபோன்ஸ்லேயே இதுதான் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி பேட்டரி. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் கணக்கில் எடுக்காத வரைக்கும் ரெகுலர் ஃபோன்ஸ்னு பார்த்தா. இப்போ இந்த நம்பர்ஸ் குளோபலாக லான்ச் ஆகையெல்லாம் மாறும். OnePlus 15Rல 7400 mAh பேட்டரி தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் அதுவும் நல்லா ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான். மற்றபடி இப்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம் டூல், OnePlus ரெட் கேபிள், Type-A to Type-C, அப்புறம் இந்த 100 வாட் சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி A6Tயை 10 நிமிஷத்தில் 25%க்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 100%க்கும் சார்ஜ் பண்ண முடியும். இங்கே 36 வாட் PD, 55 வாட் PPSக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணல கூட நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். இவ்வளோ பெரிய பேட்டரி உள்ளே இருக்கிறதுனால ரிவர்ஸ் வயர் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா டக்குன்னு ஒரு TWS சார்ஜ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். மற்றபடி பைபாஸ் சார்ஜிங்க்கு எங்கேயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸை புஷ் பண்ணணும், பேட்டரி ஹீட்டை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் டேரெக்டாக சார்ஜர்லேருந்து ரன் பண்ணலாம். இப்போ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசல, A6T தான் முதல் ஃபோன் Snapdragon 8 Gen 5 SoCயோட லான்ச் ஆகிருக்கிறது. கைஸ் இப்போலாம் வர பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு சப் ஃப்ளாக்ஷிப் மாதிரி மாடல் லான்ச் பண்ணுறாங்க. எல்லா பிராண்ட்ஸுமே பண்ணுறது தான். போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் சிப்பாக அந்த ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிப்பிக்கலாக OnePlus அவங்களோட R சீரிஸ் ஃபோன்ஸில் அதை தான் பண்ணுவாங்க. இப்போ OnePlus 11R எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragon 8 Gen 1 லான்ச் ஆச்சு. அதே சமயத்தில் OnePlus 11 அந்த கரண்ட் ஃப்ளாக்ஷிப் 8 Gen 2 சிப்போட வித்துட்டு இருந்துச்சு. OnePlus 12R பார்த்தீங்கன்னா 8 Gen 2ஓட வந்துச்சு. அப்போ OnePlus 12ல 8 Gen 3 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ OnePlus 13R பார்த்தீங்கன்னா 8 Gen 3ஓட லான்ச் ஆச்சு. அந்த பாயிண்ட்டில் OnePlus 13ல 8 Elite யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தா புரியுதுல்ல. இதை தான் இப்போ Qualcomm மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இப்போ 2025ல் 2 ஃப்ளாக்ஷிப் சிப், 8 Elite Gen 5 நம்ம பல ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். அடுத்து இந்த 8 Gen 5. ஸோ இந்த 8 Gen 5 தான் ரெகுலராக எந்த ஃபோன்ஸ்லாம் இந்த வருஷத்தில் 8 Elite போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் சிப்போட லான்ச் பண்ணுவாங்களோ அந்த ஃபோன்ஸில் 8 Eliteக்கு பதில் 8 Gen 5 யூஸ் பண்ணுங்கிறாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கல, Qualcommக்கும் சரி மேனுஃபேக்சருக்கும் சரி இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா Snapdragon 8 Elite அந்த எலீட் சிப் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் ஒரு 80,000 1 லட்ச ரூபாய்க்கு லான்ச் பண்ணுற ஃபோனில் போடுற சிப்பை அடுத்த வருஷம் 50,000 ரூபாய்க்கு கம்மியாக வர ஃபோனில் கொடுத்து அவங்க அந்த பிராண்டிங்கை அந்த வேல்யூவை கட் பண்ண வேண்டான்னு பார்க்குறாங்க. ஆனால் கன்சியூமர்னு பார்க்கல 8 Eliteோட லான்ச் ஆக வேண்டிய ஃபோன் அதோட லைட்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் கம்மி, நான் இல்லைன்னு சொல்லல. பட் 8 Gen 5ஓட லான்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு லைட்டாக ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். எனக்கு அதனால் இந்த டெவலப்மெண்ட் எனக்கு பெருசாக பிடிக்கல.
இதை பற்றி நிறைய பேர் பேச போகிறதில்ல, இதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் பிராண்ட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இல்லை. மோஸ்ட்டாக நான் கவர் பண்ணுற டிவைசஸ் எல்லாமே நானே என் சொந்த காசில் வாங்குறது தான், வாங்கி வித்து ரொட்டேட் பண்ணி அப்படி தான் நான் என்னோடய கவரேஜ் ஃபுல்லும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிராண்ட்ஸ் கொடுக்குற டாக்கிங் பாயிண்ட்ஸை நான் ஒப்பிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இந்த அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை இன்னும் கொஞ்சம் நாளுக்கு ஓட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிவேஸ், இந்த கான்செப்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 8 Eliteக்கு பதிலாக கொஞ்சம் வீக்கான 8 Gen 5 அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ டெக்னிக்லி இது 8 Eliteக்கு கம்மியாக உள்ள ஒரு சிப்பாக இருந்தாலும் இது நல்லாவே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ கேம்ஸ் எல்லாமே இதாலையும் ரன் பண்ண முடியும். ப்ளஸ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கையில் 70% பீக் பர்ஃபார்மன்ஸை ரீட்டைன் பண்ணிச்சு. ப்ளஸ் ரொம்ப கூலாகவே ரன் ஆச்சு. மேக்ஸிமமே 43 டிகிரி தான் தொட்டுது. ஸோ இன்னமும் ஹெட்ரூம் இருக்குது. OnePlus இன்னும் புஷ் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியும், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், அந்த தரமான டிஸ்பிளே, இது எல்லாமே அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ன இம்ப்ரூவ் பண்ணிச்சு. இங்கே டிஸ்பிளே நம்ம A6ல் பார்த்த அதே பேனல் தான். 6.83 inches AMOLED, 1.5K ரெசல்யூஷன், 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட். UX ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. நல்லா ஷார்ப்பான பேனல், பிரைட்டாக இருந்துச்சு. ரொம்ப ப்ரீமியமான ஃபீல் கொடுத்துச்சு. எங்கள் டெஸ்டிங்கில் 2000 nitsக்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா 3840 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் இருக்குது, ஃப்ளிக்கர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது OnePlus A6ல் உள்ள அதே பேனல் தான். ஸோ அதில் உள்ள அதே நெகட்டிவ் தான் இங்கேயும். இது LTPS LTPO கிடையாது. ஸோ டைனாமிக்காக ரெஃப்ரெஷ் ரேட் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியாது. ஸோ சில ஃபீச்சர்ஸ், அந்த ஃபேன்சி ஃபுல் ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அதெல்லாம் இங்கே அவைலபிளாக இல்லை. ப்ளஸ் கொஞ்சம் எஃபிஷியன்சி அடி வாங்கும். பட் 8300 mAh பேட்டரி இல்லை குளோபலாக 7400 mAh பேட்டரி இருக்கையில் லைட் எஃபிஷியன்சி எல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ OnePlus இங்கே IP69K ரேட்டிங் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க இன்க்ரெஸ் ப்ரொடெக்ஷனுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கன்வீனியண்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராசானிக் ஸ்கேனர், மற்றபடி NFC, Bluetooth 5.4, Wi-Fi 7, அப்புறம் அந்த சைடில் உள்ள ப்ரோக்ராமபிள் ஆக்ஷன் பட்டன், குளோபலாக ப்ளஸ் கீன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தா Type-C போர்ட் இன்னும் USB 2 தான். இப்போ இந்த ஃபோனில் கேமரா பெரிய ஃபோக்கஸ் கிடையாது. பட் கேமராஸும் ஓகே. பின்னாடி 2 கேமரா கொடுக்குறாங்க. ப்ரைமரி 50 MP சோனி IMX906, ஒரு 1/1.56 inch சென்சர். இதை OIS இருக்கிற f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பல ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பிக்சர்ஸ் நல்லாவே வந்துச்சு. இங்கேயும் சில பேர் டீட்டெயில் மேக்ஸ்னு கூவி பேசலாம். எனக்கு தெரியாது குளோபலாக டீட்டெயில் மேக்ஸோட வருமான்ட்டு. பட் எந்த பெரிய பில்டும் இல்லை. நீங்கள் மற்ற ஃபோன்ஸில் 1/1.56 inch சென்சரோட வர ஃபோன்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஏறக்குறைய எங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதோட பெட்டராக இருக்கணும்னு நான் சொல்ல, மோசமாக இருக்கணும்னு சொல்ல. ஸோ நல்லா சாலிடான ப்ரைமரி கேமரா. லோ லைட்டில் கூட ஓகே. இதோட பெரிய சென்சர் கேமராஸ் அளவுக்கு இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. செகண்டரி 8 MP அல்ட்ரா வைட், இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு ஆவரேஜ் சென்சர். செல்ஃபிக்கு இங்கே 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் செல்ஃபி வீடியோ 1080-30 டாப் அவுட் ஆகுது. பட் குளோபலாக இது மாறும். 15R லான்ச் ஆகையில் 32 MP செல்ஃபி கேமரா ப்ளஸ் 4K வீடியோ சப்போர்ட்டோட தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதை பற்றி நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோமே. இங்கே தான் எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு. ஏன்னா சைனாவில் இந்த ஃபோனும் A6 மாதிரியே 2600 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. எப்படிரா 8 Elite 8 Gen 5 ரெண்டுத்தையும் ஒரே ரேட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்க்கையில் தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ சைனாவில் கடைசி ஒரு வருஷமாக ஒரு கவர்மெண்ட் சப்சிடி போயிட்டுருக்கு ஃபோன்ஸில். ஸோ பேசிக்காக ஒரு சிட்டிசனும் ஒரு ஃபோன் அந்த வருஷத்தில் வாங்கணும்னா கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மி பண்ணி வாங்க முடியும். இது கவர்மெண்ட் பண்ணுற ஒரு சப்சிடி. ஸோ இதனால தான் இந்த வருஷம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே யூனிஃபார்மாக சைனாவில் ப்ரைஸை ஏற்றிட்டு வராங்க. ஏன்னா ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால ஆக்சுவல் லேண்டிங் ப்ரைஸ் எண்ட் கன்சியூமருக்கு பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே தான் இந்த ஃபோனில் ஒரு சின்ன உள்குத்து. இப்போ அந்த சப்சிடி ப்ரைஸிங் ஆக்சுவலான சைனீஸ் பையருக்கு கிடைக்கிற ப்ரைஸிங் 60க்கும் 6க்கும் ஒரே இது கிடையாது. MRP தான் ஒன்று, பட் ஆக்சுவல் லேண்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 இன்னும் சீப்பாக இருக்குது. ஸோ எனிவேஸ், இது சைனா பற்றி ஒரு சின்ன கதை விட்டுருங்களேன். இப்போ நம்ம குளோபலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் போன வருஷமாய் அந்த ட்ரெண்டை வச்சு பார்க்கல 8 Elite வந்திருக்கணும். பட் வரல. 8 Gen 5 தான் கிடைக்குது. லைட்டாக பர்ஃபார்மன்ஸ் கம்மி. இப்போ 13R ஒரு டெலஃபோட்டோ கேமராவும் கொடுத்தாங்க. அதையும் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் லான்ச் ப்ரைஸ் பெருசாக மாறாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் கேட்டால் ரேம் வேலைலாம் ஏறுதுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைஸிங் ஏறிச்சினாலும் பரவாயில்ல, நல்ல வேல்யூ மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப ரேட் ஏற்றிட்டாங்கன்னா தான் பிரச்சனை. என்ன பண்ண போகிறாங்கங்கிறது குளோபல் லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ரொம்ப ப்ரைஸ் ஏற்றாத வரைக்கும் இது நல்ல வேல்யூ ப்ராபோசிஷன் மாதிரி தெரியுது. பெருசாக எக்ஸ்ட்ராஸ் எதுவும் வேணாம், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபோக்கஸ், எனக்கு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது செட் ஆகணும். எனிவேஸ், இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.